எவனே நம்மளை போட்டிருக்கான் போல. ஓகே, அப்டேட் என்ன இருக்குது? ஒரு 700. ஸோ ஃபுல்லாக இருக்குன்றதுனால அப்டேட் காயின் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவோம். அப்கிரேட். ஓகே, கோல்டு ஸ்டோரேஜ் ஒரு 2 அட்டாக் போமா. 20,000. ஓகே, வராது நம்மளை போட்டிருக்கிறது. டிஃபென்ஸை போடுன்னு பார்த்தா அவ்வளோதான், மொத்தமாக போட்டானுங்க. டேய், டிஃபென்ஸ் தோண மாட்டானுங்க உங்களுக்கு தோணுவா? போங்கடா டே. இவனும் பாரு, அப்கிரேட் பண்ணி தான் அடிக்கணும் பொழுது. இது 50% அடிங்கடா அடி, மானம் போயிடும்டா. 40, 44. அவன் மட்டும்தான் டிஃபென்ஸ் அடிக்கிறானு, இவங்க எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க. 48. போடுடா ஓடு, ஓடுடா ஓடு. ஓகே, 52. இன்னும் 2 டிஃபென்ஸ் இருக்கா? டவுன் ஹால் அடிக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டம்தான். டவுன் ஹாலில் 2 பேர் வந்திருக்கானுங்க. ஆனால் அவனை இதோடைய டார்கெட்டில் தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதோடைய டார்கெட்டே இருக்கானுங்களா? அவ்வளோதான். ஓகே, சரண்டர் தான். 72% அடிச்சிருக்கானுங்க. டவுன் ஹால் அடிக்கல. வேலை காயின்ஸ், கோல்டு ஸ்டோரேஜ். அட்டாக் ஏதாவது சின்னதாக டீமை பார்த்து போடலாமா? 15,000. நியோ 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 ஒன்றுமே இல்லை இதில். இதை நம்ம என்ன அடிக்கிறது? 8,000 பேர் இருக்காங்க. சரி, இவங்களை போட முடியுதான்னு பார்ப்போம். எல்லோரும் போங்கணும், எல்லோரும் போங்கணும், எல்லோரும் போங்கணும். எங்கே இறக்கி விட்டாலும் அங்கே தான் அடிக்கணும். இவன் இதை பார்த்துக்குவான். அவன் இந்த டிஃபென்ஸ் அவ்வளோதான். அங்கே அவ்வளோதான். இங்கே ஒன்று டிஃபென்ஸ் இருக்குவா. என்ன அது? இது எவ்வளோ தூரம் அடிக்குது பற்றி அது ஆச்சு. இவன் போடுங்கடான்னா இவன் இதை அடிக்கிறான், இவன் இதை அடிக்கிறான். இதே தூத்துறோம் நம்ம. இது பாரு, வாங்கி குத்துறான். இது இன்னும் 1, 2. என்னடா டே, ரவை கூட குறைய மாட்டேங்கிறா. அது டே சத்து இல்லாத உங்களுக்கு. இது அவனை அப்கிரேட் பண்ணணும். இவன் பாரு, இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போடு, இது அடிக்கிறதுக்கே அவனுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். டுட்டும் 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 டும். யார் இருக்கா? இவங்க 2 பேர் தான் இருக்காங்களா? சரி, ஓகே, நான் சரண்டர்ப்பா. சரண்டர் தான்.
ஏய் இப்போ தான்டா இது காலி பண்ணுவோம். ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் அப்படி தான் ஆகும். என்னது இது? ஓகே ஸ்டார் என்ன பண்ணுறேன்? ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கே. 26 செகண்டில் வந்துடுவான். திருப்பி ஸ்டோரேஜை காலி பண்ணிட்டு தான் போகணும். 56 எல்லாம் ஜெம்ஸ். 8 seconds. 6 5 4 3 2 1 சீக்கிரம் போடு. ஓகே இவனை அப்கிரேட் பண்ணணுன்னா 3000. வேறு ஏதாவது பெருசாக 3000 தான் அதிகபட்சமே போகுது. 20,000 ஸ்டோரேஜ். இதை அப்கிரேட் பண்ணணுமா? சரி ஓகே அப்படின்னா தான் நம்மளால் இன்னொரு போவோம். இந்த டைமாவது ஒரு 3 ஸ்டார் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை. இது போடலாம் தான் நினைக்கிறேன். இதையும் போட நீ இவங்களடி இவங்க 2 பேர்த்து அடி. யாரும் இல்லை. இவங்க அந்த சைடு இறக்கி விட்ருவோம். நம்மளால போய் இன்னொன்ட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான். இதில் என்ன இது சின்ன ஊர் தான் போட்டோம். நம்ம வேறு கேம் விளையாடலாம். அந்த இதில் போய்ட்டு விளையாடலாம். வேகமான ஒன்று வட்டி பண்ணுங்க. 1 2 3 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஜோலி ஸ்பீடாகவும் இருக்கானுங்க அவனுவ. முடிஞ்சிச்சு. 40,000 காயின் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஸ்டோரேஜ் முடிஞ்சால் தான் நமக்கு இதில் ஏதாவது இதை அப்கிரேட் பண்ண முடியும். நம்ம இப்போது போட் எடுத்துகிட்டு 6 லெவலில் தான் போகுமா? நம்ம டவுன் ஹால் 3. சரி ஓகே. நம்ம ட்ரெஷரியில் எவ்வளோ காசு இருக்குது? 40,000 75,000. சரி இன்னும் போவோம். அப்புறம் ஸ்டோரேஜ் வேஸ்ட்டாக தான் இருக்குது. வேணால் வேஸ்ட்டாக விளையாடலாம். ரெண்டு கேம் போவோம். அச்சா எல்லாம் இருக்கட்டும். இவனாலே இருக்கட்டும். அட்டாக் 50 காயின்ஸ். 12,000 காயின் கூட வருமா? இதை மட்டும் இது ரெண்டா இறக்கி விடு. இங்கேயும் இங்கே நீ இறங்கு. அது இங்கே தான் டிஃபென்ஸ் இருக்கானுங்க. போட்டு எல்லாம் போட்டோம். இவனை போட ஃபஸ்ட்டு. இவனை போட்டுனா நீ இந்த சைடு போய் வேலையை பார். அவ்வளோதான். ஓகே தான். ஆஃப் பண்ணிக்கலாம்.